மகாநதி சீரியல் அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோல பார்த்தீங்கன்னா காவிரியுடைய வளகாப்புக்காக விஜய் பயங்கரமாக ஏற்பாடு எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் காவிரிக்கான ப்ளவுஸை அவங்களுடைய சித்தியை தச்சு தரேன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு காவிரியும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே அவங்க அம்மா காவிரி கிட்ட அவ இதுக்காக உனக்காக ப்ளவுஸ் தச்சு தரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அடுத்து காவிரி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் காவிரி அவங்களுடைய வளகாப்புக்காக எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் கங்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, நம்ம குமரன் மாமா மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்படுறாங்க. அடுத்த காலுடைய வளகாப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது குமரன் எல்லாருக்கும் சர்ப்ரைஸா திடீர்னு வந்து நிக்கிறாங்க. குமரனை பார்த்ததுமே எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி சந்தோஷப்படுறாங்க. கங்கா வேகமா ஓடி போயிட்டு குமரனை ஹக் பண்ணி அழுகுறாங்க. எதுக்காக இவ்வளவு நாளும் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க, இதுக்கப்புறம் எங்களை விட்டு நீங்க போகவே கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. குமரனும் கங்காவை பார்த்துட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டு இனிமேல் நம்ம பாப்பா கூட உன் கூடயும் தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நான் உங்ககிட்ட கோவப்பட மாட்டேங்க, சண்டைப்பட மாட்டேன், நான் சண்டை போட்டதுனால தானே நீங்கள் என்னை விட்டு கோவிச்சுட்டு போனீங்கன்னு தான் எனக்கு தோணுது, இனிமேல் என்னை மன்னிச்சிடுங்க, அது மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும்போது உங்களுடைய அருமை தெரியல, நீங்கள் இல்லாமல் இருக்கும்போது தான் 3 மாதம் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அடுத்து காவேரி குமரன் கிட்ட என்னுடைய வளகாப்புக்காக நீங்கள் வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் விஜய் எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க நான் தான் குமரனை இன்வைட் பண்ணி. ஒரு பக்கம் விஜயும் குமரன் கிட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நீங்கள் கங்கா விட்டு போக வேணாம், நீங்கள் இதே ஊரில் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருந்துகிட்டே உங்க பிஸ்னஸை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. குமரனும் இனிமேல் எக்காரணத்தை கொண்டு நான் அந்த ஊரை விட்டு போக மாட்டேன், எப்பவுமே கங்கா கூடயும் இந்த குழந்தைங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றாங்க. அடுத்து காவிரியுடைய வளகாப்பு ரொம்பவே சந்தோஷமா நடந்து முடியுது. அதை பார்த்துட்டு விஜய் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க.